வந்து சேலத்தில் மட்டும்தான் இருக்கா, வேறு எங்கேயும் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இருக்குது. பட்டுக்கோட்டை போன உடனே நம்ம சப்ளையர் நம்மளை பிக்கப் பண்ண ரெடியாக இருந்தாங்க. நம்ம எடப்பாடி பக்கத்தில் இருக்க அந்த சோன்ஸும் அப்புறம் வந்து ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் போட்டு குடோனுக்கு வந்தோம். இப்போ நம்ம குடோனுக்கு தான் வரங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது லோடிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதே வந்து கொட்டை கொட்டை சரியும். அதனால் அந்த படல் மாதிரி இந்த மூங்கில் இந்த படல் மாதிரி தூக்கி வந்து வச்சுட்டு அங்கே முடிச்சு அந்த சைடில் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும் மேலே, அங்கே வந்து கீழே சரியாக சைடில் சரியாமல் இருக்கிறதுக்காக ஃபைனலாக நம்ம வந்து பெங்களூரு ரீச் ஆகிடுச்சிங்க. அது ஆனால் பிளாக் தான் ஒரு 1 வீக் 2 வீக் வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணலாம், இன்னும் கூட அவங்க ஸ்டோர் பண்ணலாம். அதனால தான் வந்து பெங்களூர் வந்து எப்பவுமே வந்து பிளாக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, பெங்களூரில் ஒரு மார்க்கெட்டுக்கு தேங்காய் சப்ளை பண்ண தான் போகிறோம். ஸோ இந்த ஒரு ட்ரேடுக்காக நாங்கள் எந்த ஊரில் தேங்காவை ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறோம், அந்த எந்த மாதிரி சைஸில் எந்த மாதிரி குவாலிட்டியில், இந்த மாதிரி நிறைய இஷ்யூ, அதாவது என்னுடைய ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் போய் அந்த ஊரில் போய் தேங்காய் வாங்கிட்டு அண்ட் அப் டு பெங்களூர் மார்க்கெட் வரைக்கும் நாங்கள் என்னென்ன இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணுறோம் சொல்லி டாப் டு பாட்டம் இந்த வீடியோவில் நாங்கள் காமிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி நாங்கள் எலிஃபென்ட் யாம் துபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். இதே மாதிரியே இந்த ப்ராசஸோடைய ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எவ்வளோ இஷ்யூ, எந்த மாதிரி நாங்கள் பேக்கிங், எந்த மாதிரி ப்ராடக்ட் நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறோம், எப்படி இங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் ஆகுது துபாய்க்கு. ஸோ டாப் டு பாட்டம் வந்து அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும், நீங்கள் அதை போய் பாருங்கள். இதோடைய லிங்க்கை வந்து மேலே பின் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரேடில் நம்ம என்ன ட்ரேட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, கோகனட் தாங்க. அதாவது நம்ம இடத்துல நம்ம ஜோன் தமிழ்நாட்டிலேருந்து வாங்கி பெங்களூரில் இருக்க ஒரு மார்க்கெட்டுக்கு தாங்க சேல் பண்ண போகிறோம். அந்த மார்க்கெட்டுக்கு வந்து எல்லா இடத்துலேருந்தும் தேங்காய் வருது, ஆந்திராவிலேருந்தும் காய் வருது, கர்நாடகாவில் டிப்டூர் ஏரியா இருக்குது, அங்கேருந்தும் காய் வருது, நம்ம தமிழ்நாட்டில் வந்து காய் போகுது. ஆனால் அதிகமாக டாமினேட் பண்ணுறது தமிழ்நாடு தான். அந்த கிருஷ்ணகிரி, ஒசூர், அந்த ஆயக்கோட்டை, அங்கே அந்த ஏரியா வாணியம்பாடி அந்த இடத்துலையும் தேங்காய் இருக்குது, நம்ம சேலத்துலேயும் தேங்காய் இருக்குது, பொள்ளாச்சிலேருந்தும் தேங்காய் போகும், எல்லா இடத்துலையும் தேங்காய் வந்து பெங்களூருக்கு போகும். அதில் வந்து நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி, ஆனால் அங்கே என்ன சேல்ஸ் ஆகுது, நமக்கு இங்கே எவ்வளோ சப்ளை ப்ரைஸ் கிடைக்குது, நம்ம எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோக்குன்னு ஒரு கால்குலேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து தேங்காய் சப்ளை பண்ணதாக போகிறோம். அதுக்கு நம்ம பெரம்பலூர்லேருந்து கிளம்பி சேலம் தாங்க பஸ்ஸில் போய் ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கேருந்து தேங்காய் வாங்கிட்டு போவோம். இங்கே ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகல, தேங்காய் வந்து அங்கே சேலத்தில் மட்டும்தான் இருக்கா, வேறு எங்கேயும் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இருக்குது. பட்டுக்கோட்டை பேராவூரணி ஜோனில் இருக்குது, பொள்ளாச்சி ஜோனில் இருக்குது, கீழே தேனி தென் மாவட்டங்கள்லேயும் நிறையா தேங்காய் இருக்குது. ஆனால் நியரஸ்ட்டு வந்து பெங்களூருக்கு வந்து சேலம் தான் ஃபஸ்ட்டு. சேலம் தாண்டி தான் கோயம்புத்தூர், பொள்ளாச்சிலாம் வரும். அதை டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் சேலத்துலேருந்து நம்ம கோகனட் வாங்கி அங்கே கொடுக்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், கிருஷ்ணகிரியே அங்கே அந்த வாணிபடி சொல்லி அங்கேயும் வாங்கலாம் அப்படின்ட்டு. அங்கே வந்து அந்தளவுக்கு ப்ரைஸ் செட் ஆகலை. எனக்கு சேலத்தில் ப்ரைஸ் கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சு. அதனால் சேலத்தாங்க இன்றைக்கி வாங்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜலகண்டபுரம் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே தான் வந்து தேங்காய் அதிகமாக வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அங்கே தான் லோக்கல் பஸ் மூலிமா அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே போன உடனே நம்ம சப்ளையர் நம்மளை பிக்கப் பண்ண ரெடியாக இருந்தாங்க. நம்மளை பிக்கப் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து வேமெண்ட்டுக்கு போயிட்டோம். வேமெண்ட் பிரிட்ஜ்னால் அதாவது வண்டியை சரக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி, கோகனட்டை ஏற்றுறதுக்கு முன்னாடி வண்டியை வந்து வெயிட் போடுவாங்க. வெயிட் போட்டு கோகனட்டை பேலன்ஸ் கோகனட் போட்டு ஃபுல் வெயிட்டும் போடுவாங்க. அப்போ வந்துட்டு பிஃபோர் வெயிட்டு ஆஃப்டர் வெயிட்டு நம்ம செப்பரேட் பண்ணும்போது ஆக்சுவல் வெயிட் கோகனட் வெயிட் வந்து அங்கே இருக்கணும், எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து காமிக்க தான் வேமெண்ட் பிரிட்ஜ். இப்போ அங்கே நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து நம்ம ஊரில் இந்த பக்கத்தில் காய் வருது, எந்த மாதிரி காய் வருது, இங்கேருந்து எந்தெந்த ஊருக்கெலாம் வந்து காய் போகுதுன்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன் நம்ம பேசிக்கிட்டே போனோம் பைக்கில். இந்த ஜலகண்டபுரத்தில் இருக்க வியாபாரிகள் காய் எங்கேருந்து வாங்கிட்டாலும் இங்கே பக்கத்தில் லோக்கல்லேருந்து காய் சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் வந்து போட்டு கொண்டு வந்து வாங்கிட்டு வராங்க. அதிகமாக இந்த எடப்பாடி பக்கத்தில் இருக்க அந்த சோன்ஸும் அப்புறம் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அந்த சைடு திருச்செங்கோடு பக்கமும் ஃபுல்லாக முழுக்காயாக முழுக்காயாக வாங்கிட்டு வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி இங்கே ப்ரொசஸ் பண்ணி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேலத்துலேருந்து தேங்காய் பார்த்திங்கன்னா இங்கே தான் அதிக ப்ரொடக்ஷன், அதாவது ப்ரொடக்ஷன் தாண்டி அந்த வியாபாரிகள் அதிகம் இங்கே. இப்போ அந்த வண்டி வெயிட் போட்டு குடோனுக்கு வந்தோம். இப்போ நம்ம குடோனுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இப்போ வந்து குடோனில் வந்து காய் வந்து உரிச்சிட்ருக்காங்க பாருங்கள். இது வந்து பச்சை காய் தான். இந்த காய் கசங்குன்னு சொல்லுவாங்க, பிஸ்கெட் சொல்லுவாங்க. அதான் பச்சைக்கு அப்புறம் பிஸ்கெட், அந்த கருப்பு கலர் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது டார்க் ப்ரௌன் கலரில் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் தான் பிஸ்கெட் கலரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டார்க் ப்ரௌன். அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு எல்லாமே வந்து நம்ம டார்க் ப்ரௌன் தான் ஏற்றுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம உரிச்ச தேங்காய் இருக்குங்களா, நம்ம உரிச்ச தேங்காய் அந்த மட்டை இருக்குங்களா, அந்த மட்டை ஏற்றுறதுக்கு இங்கே ஒரு
ஆட்கள் இருக்காங்க. இதெல்லாம் வந்து இது எடுத்துகிட்டு போக தனி வியாபாரிகள், அதாவது இதில் டேமேஜ் வர காய்களை உடச்சி பருப்பாக மாற்றி இந்த தேங்காய் ஊடு எடுத்துகிட்டு போகிற ஒரு வேறு வியாபாரிகள், அந்த மட்டை இருக்குங்களே இந்த மட்டை எடுத்துகிட்டு போய் ப்ராசஸ் பண்ணுற வேறு வியாபாரிகள். இதுவும் ஒரு கிலோ வந்து ஒரு ரூ. 30, தேங்காய் ஷெல் இருக்குங்களா அதுவும் ஒரு கேஜி ரூ. 30 கிட்டத்தட்ட போகுது. அண்டு இந்த மட்டையும் வந்து ஒரு மட்டை ரூ. 1 ரூ. 2 சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் தேங்காயில் வந்து எல்லாமே ப்ராஃபிட் தான். அதாவது தேங்காய் மட்டையாக இருக்கட்டும், தேங்காய் ஓடாக இருக்கட்டும், தேங்காய் பருப்பாக இருக்கட்டும், ஃபுல் தேங்காய் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தேங்காயில் வந்து ப்ராஃபிட் தான் நமக்கு. இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தேங்காய் அந்த மட்டை இருந்தால் அது ஒரு ரேட்டு, முழுசாக இருந்தால் அது ஒரு ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏற்றிட்டுருக்காங்க. இதெல்லாம் ஏற்றி வர்றது எல்லாமே வந்து அவங்களே ஆள் வச்சு ஏற்றிக்கிறாங்க அவங்க. இப்போ வந்து நம்ம பேமெண்ட் போட்ட வண்டி, அதாவது அங்கே எம்டி போட்டோம்ல அந்த வண்டி வந்துருச்சு. பட்டா டோஸ்ட்டு இது வந்து இதோட கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டன்னு 4.5 டன் 4 டன் வரைக்கும் நமக்கு பிடிக்கும். மேக்ஸிமம் 4 டன் பிடிக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த வண்டி 4 டன் பிடிக்க போதா அப்படின்ட்டு. இப்போ காயிலே வந்து இந்த பொள்ளாச்சி காயெலாம் இருக்குங்களே அது வந்து சைஸ் பெருசாக இருக்கும், ரொம்ப ஓவர் சைஸாக இருக்கும். ஆனால் வந்து வெயிட் வந்து 450-500 கிராம் தான் இருக்கும் ஒரு பீஸு. இது வந்து இங்கே சேலம் பார்க்குறது காய் வந்து இங்கே இந்த திருச்செங்கோடு பக்கம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து காய் பார்க்க வந்து சின்னதாக இருக்கும், ஆனால் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால வந்து இந்த வண்டி வந்து ஒரு 4 டன் வரைக்கும் நமக்கு வந்து பிடிக்கும். அது அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதாவது லோடிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதையே வந்து கிரேடிங் பண்ணுவாங்க. இந்த 2 காய் தட்டி ஏற்றுவாங்க. தட்டாமல் ஏதாவது ஒரு காய் சவுண்டு கேட்கும்போது தனியாக வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. இதை நம்ம அப்படியே சற்று நேரம் இந்த இடத்த சுற்றி காமிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம தேங்காய் ஏற்றிட்டுருக்காங்க. அந்த இடத்த சுற்றி பாருங்கள் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த என் லேண்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரே ஆளோட, அதாவது இந்த இடத்து வியாபாரியோட லேண்டு தான் இது. இங்கேயும் உரிப்பாங்க. ஃப்ரண்ட் அது என்ட்ரன்ஸ், இந்த க்ரீன் கலர் கேட் இருக்குங்களே அதுதான் என்ட்ரன்ஸ். அங்கேயும் வந்து உரிப்பாங்க தேங்காய். இந்த இடம் ஃபுல்லாகவே நல்ல விஸ்தாரமாக இருக்குது. எவ்வளோ தேங்காய் வேணால் போட்டு உரிக்கலாம். இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா வந்து பாதி வந்து ஃபில் பண்ணிட்டாங்க தேங்காவை. இன்னும் லோட் பண்ணியாச்சு. இன்னும் பாதி இதை ஃபில் பண்ணிச்சுன்னா அங்கேருந்து கிளம்பலாம். நம்ம அப்படி ஏற்றும் போதும் கிரேடிங் பண்ணி இப்படி தான் ஏற்றுவோம். கிரேடிங் பண்ணாமல் ஏற்றுனா இன்னும் அது டேமேஜ் கொடுத்துருவோம். நம்ம போகிறதுக்குள்ளே அழுகி போயிடும் அது. அந்த பக்கம் ஃபுல்லாகவே ஏற்றியாச்சு. இன்னும் இந்த ஒரு லைன் மட்டும்தான் இருக்குது. இந்த லைன்றது இன்னும் லெஃப்ட் சைடில் இன்னும் கொஞ்சம் லைன் மட்டும்தான் இருக்குது. இது ரெண்டும் ஏற்றியாச்சுன்னா வண்டி வந்து ஃபில் ஆகிடும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு மேலே ஏற்றுனா வந்து கொட்டை சரியும். அதனால் அந்த படல் மாதிரி, இந்த மூங்கில் இந்த படல் மாதிரி தூக்கி வந்து வச்சுட்டு தேங்காய் வந்து கொட்டு வந்துடல. ஏன்னா அப்போ தான் வந்து ஹைட்டு ஏற்ற வந்து கீழே சரியாமல் அந்த இது தாங்கி நின்றுக்கும். அந்த மூங்கில் படல் மாதிரி இருக்குங்களே அது தாங்கி நின்றுக்கும். இது எல்லாமே ஏற்றியாச்சு. இது கொஞ்சம் மட்டும்தான், இந்த கொஞ்சம் இடம் தேங்காய் மட்டும்தான் இருக்குது. இன்னும் ஒரு டன் காய் மட்டும் ஏற்றுனா கிளம்பிடலாம் நம்ம. ஒரு மாதம் ஆகிடும். எவ்வளோ அழகாக தூக்கி போகிறாங்க பார்த்தீங்களா 2 டன். ஏன்னா இனிமேட்டு வந்து நம்ம ஸ்டூல் வச்சும் வந்து சேர் வச்சு ஏணி வச்சு மேலே கொட்ட முடியாது. இன்னும் அந்த குறைக்கு வந்து என்ன பண்ணோன்னா கீழே இருந்து தூக்கி தான் போட்டாகணும், வேறு வழி இல்லை. தூக்கி போடும்போதே பார்க்கவே அழகாக இருக்குது. எல்லாம் சேமாக ஒரே இடத்துல போய் கரெக்டாக விழுது பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் தான். இப்போ இங்கே பாருங்கள், பருப்பு வேக வச்சுருக்காங்க. சாரி, பருப்பு வந்து காய வச்சுருக்காங்க. இந்த பருப்பு வந்து எங்கேருந்துன்னா இந்த இப்போ ஒதுக்கி போட்டாங்கல்ல, இப்போது சில டேமேஜஸ்லாம் ஒதுக்கி போட்டாங்கள்ல, அதை உடச்சி இங்கே வந்து இந்த பருப்பெல்லாம் வந்து காய வச்சுருவாங்க. அவ்வளோதாங்க முடிச்சு. அந்த சைடில் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும் மேலே, அங்கே வந்து கீழே சரியாக சைடில் சரியாமல் இருக்கிறதுக்காக
இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பருப்பு வந்து காய வச்சுருக்காங்களா, இந்த பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ தூக்கி போடும்போது தட்டி தட்டி எது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்குறாங்கல்ல, அந்த தேங்காய் எல்லாத்தையுமே வந்து உடச்சி இந்த மாதிரி காய வச்சுருவாங்க பருப்பு. அப்புறம் எடுத்து ஆயில் மில்லு கொடுத்துருவாங்க. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக ஏற்றியாச்சு. அந்த சைடில் தேங்காய் வந்து சரியாமல் இருக்கிறதுக்காக இந்த தேங்காய் மூட்டைலாம் சைடில் வச்சுருக்காங்க இப்போது. ஏன்னா ரொம்ப ஹைட் ஏற்றும் போது திரும்ப சைடில் என்ன தான் நம்ம மேலே படுதா போட்டு கட்டினாலுமே அந்த சைட்லேயும் வரும். இன்னும் கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் எக்ஸஸ் ஏற்றலாம்ல, அதுக்காண்டி தான் நம்ம சத்தமாக சைடில் வந்து நம்ம வந்து மூட்டையை வைக்கிறோம். தென் அந்த தேங்காய் மேலே வந்து நம்ம படுதா போட்டு தார்பாலின் போட்டு நம்ம கவர் பண்ணிடுறோம். போகும்போது மழை பெய்யும், சப்போஸ் சரிஞ்சு நம்ம மேடு போது கீழே விழலாம், அதே சமயம் தார்பாலின் போட்டு நம்ம கவர் பண்ணிடுவோம். அவ்வளோதான், ஃபுல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கவர் போட்டு டைட்டாக கட்டிவிடுவோம். தென் வந்து நம்ம கட்டினதை திரும்பி வந்து பேமெண்ட்டுக்கு போடணும். அதாவது எம்டியில் வந்து ஒரு வெயிட் போட்டோம், இப்போ வந்து லோடு ஏற்றி ஒரு வெயிட் போடுறோம். அப்போது இந்த லோடோடு வெயிட் இருக்க வேப்ரிட்ஜும் அந்த ஃபஸ்ட்டாக ஒரு எம்டி போட்டுக்கணும், இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டுனா உள்ளே எவ்வளோ தேங்காய் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கான பேமெண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம். தென் அவங்களுக்கு எல்லாமே செட்டில்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து பெங்களூருக்கு கிளம்பியாச்சுங்க.